வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல குமாரபாளையத்தில ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த சைட்ல என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, மாடுலர் கிச்சன். அதாவது ஃபுல்லி மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோம். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, யுபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணி குடுத்துருக்கோங்க. இந்த ஃபுல்லி மாடுலர் கிச்சன்ல என்னென்னலாம் ஒர்க் பண்ணி குடுத்துருக்கோம்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, டேண்டம் பாக்ஸு, கிராக்கரி யூனிட்டு, அப்புறம் இந்த சட்ரஸ்ஸு, ப்ரொஃபைல் ஹேண்டிலு இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த ஃபுல்லி மாடுலர் கிச்சனே பண்ணி குடுத்துருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க்கு கீழ ஹேர் வென்டிலேஷன் வச்சு பண்ணி குடுத்துருக்குங்க. எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணி தான் பண்ணி குடுத்துருக்கோம். 2 டோருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹேர் வென்டிலேஷன் வச்சு தான் பண்ணி குடுத்துருக்குங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் யூஸ் பண்ணி தாங்க பண்ணி குடுத்துருக்கு. அது எக்கோ பிராண்ட்ல நம்ம பண்ணி குடுத்துருக்குங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுபிவிசி மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா, ட்ராயர் பண்ணி குடுத்துருக்கோம். அது கஸ்டமைஸ்டு தான். அந்த நம்ம 2 ட்ராயர்ஸும் போட்டுக்கலாம். இல்ல 3 ட்ராயர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஆயில் புல் அவுட்டுங்க. ஆயில் புல் அவுட் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் எஸ்எஸ்ல தான் பண்ணி குடுப்போம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுபிவிசி மெட்டீரியல்ஸே நம்ம ட்ராயர் பண்ணி குடுத்துருக்குங்க. அது நல்லாவே நீட்டாவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கட்லரி யூனிட்டுங்க. கட்லரி யூனிட்டு யுபிவிசில தான் பண்ணியிருக்கோம். கீழ பார்த்தீங்கன்னா, பிளேட்ஸுங்க. இது கார்னர் டோர்ஸுங்க. கார்னர் டோர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஃபோல்டபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கிராக்கரி யூனிட்டு. கிராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா, நம்ம கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி குடுத்துருக்குங்க. அது ஹேண்டில் லேஸாவும் வித் ஏர் சர்க்குலேஷனே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. இது நல்லாவே உங்களுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே சென்டர் செல்ஃப் இல்லாமல் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஹைட்டாக இருக்கிற பொருளை வச்சுக்கிற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, யுபிவிசி மெட்டீரியல்ஸே நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த டேபிள் டாப் பண்ணியிருக்குங்க. மேலே கிரெனைட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே டால் யூனிட்டுங்க. செல்ஃப்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா, கீழே கிரே காம்பினேஷனாகவும் மேலே வந்து ஒயிட் காம்பவுண்டும் பண்ணிக்கிறீங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, கீழே ப்ரொஃபைல் ஹேண்டிலாகவும் மேலே நாப் ஹேண்டிலும் வச்சு பண்ணி கொடுத்துருக்கு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா, சட்ரஸ் போட்டு பண்ணி கொடுத்துருக்குங்க. சட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு ஃபோல்டபுள் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராயர்ஸ் மாதிரி வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. யூஸ் பண்ணிட்டு இங்கே உள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மசாலா ரேக்ஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கீழே ஓப்பனாக செல்ஃப்ஸ் 5C ரேக்ஸும் மேலே வந்து க்ளோஸ்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கு. சிம்னி கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எக்ஸஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக கவர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இது எல்லா வீட்டிலும் நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த அளவுக்கு இது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்காக வருன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த எல் கார்னர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் மட்டும் தாங்க. இந்த வீட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, லேமினேட் ஷீட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரே கலராகவும் சென்டர் ஒயிட்டும் மேலேயும் கிரே காம்போவில் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, நாப் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. ஏன்னா நார்மலாக ஹேண்டில்ஸ் வச்சோம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு லுக்கு கிடைக்காதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. கீழே வந்து ப்ரொஃபைல் ஹேண்டிலாகவும் மேலே நாப் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குங்க. இந்த மாடலில் கிச்சனில் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சிஎம் இன்டீரியரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.